முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இது பகவான் கேசரி ரீமேக் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சு நம்ம அவங்ககிட்டே ரீகன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த விஜய்க்கும் மமிதா பைஜ் கேரக்டருமான அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது பகவான் கேசரியுடைய சாயல் தெரியும், அதை தவிர்க்கவே முடியல. ஆனால் அதை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது லீகலாக கிளைம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக அந்த படத்தினுடைய ரைட்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அஃபீஷியலாக நம்மக்கிட்ட சொன்னாங்க. விஜயினுடைய கடைசி படம் அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிறது வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நிரூபிக்கப்பட்ட கதை, அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதையை படமாக எடுத்தா நம்ம சேஃபு, நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம். விஜய் தான் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம், அவர் தான் நம்பர் 1 ஹீரோ, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. விஜய் சினிமாவிலிருந்து போன பிறகு வேண்டுமானால் வேற யாராவது அந்த இடத்தை நோக்கி வர முடியும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னமும் சினிமாவில் இருக்காரு, கமல்ஹாசன் இன்னமும் சினிமாவில் இருக்காரு. ஆனாலும் வசூல் ரீதியிலும் வியாபாரத்திலும் விஜய் தான் நம்பர் 1. இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? புரியுது சார். இப்போ இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, பாட்டு கேட்டிருப்பீங்க, பாட்டு எப்படி சார் இருந்தது? பட் தனிப்பட்ட முறையில் அந்த பாட்டு என்னை ஈர்க்கலை. என்ன ஒருவேளை கேட்க பிடிக்குமான்னு தெரில. நான் கேட்ட வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அரபி குத்தெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ட முதல் கணமே நம்மளை ஈர்க்கிற மாதிரி அந்த பாட்டு இல்லை. ஏற்கனவே அனிருத்தோடைய பாட்டில் கேட்ட மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணது பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஆனால் அந்த டியூன் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் விஜய் ரசிகர்களும் மற்றவர்களுக்கும் அந்த பாடல் பிடித்தமான பாடலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பாட்டை கேட்டு கொண்டாடணும்னு பார்த்தா எல்லாரும் ஒரு பயத்தில் வந்திருக்காங்க. ஐயோ இது வந்து பகவான் கேசரியோட ரீமேக் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த டீகோட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பகவான் கேசரியோட அபிஷியல் ரீமேக் தானா சார்? இல்லை, அதைத்தானே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். முதல்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இது பகவான் கேசரி ரீமேக் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சு நம்ம அவங்ககிட்டே ரீகன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த விஜய்க்கும் மமிதா பைஜ் கேரக்டருமான அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது பகவான் கேசரியுடைய சாயல் தெரியும், அதை தவிர்க்கவே முடியல. ஆனால் அதை வச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது லீகலாக கிளைம் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக அந்த படத்தினுடைய ரைட்ஸை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அஃபீஷியலாக நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதைத்தான் நம்ம வந்து தொடர்ந்து கேரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது பகவான் கேசரி ரீமேக் கிடையாது, ஒரு போர்ஷன் மட்டும் அந்த மாதிரி இருக்கும், இது வேற ஒரு கதைன்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பையனூரில் இந்த படப்பிடிப்பு நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி எடுக்கிறாங்க. அங்கே எடுக்கப்பட்ட காட்சி பார்த்தீங்கன்னா பகவான் கேசரியில் இருக்கிற காட்சி அப்படியே இருக்கு, அந்த படத்தில் இருந்த மாதிரியே இங்கே செட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வரும்போது தான் இப்போ நமக்கே தெரிஞ்சுது இது பகவான் கேசரியுடைய ரீமேக் தான் அப்படின்ட்டு. பட் அதே நேரம் ஒரு அரசியலுக்கு வர்றாரு, படத்தின் பெயர் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால அரசியல் சம்பந்தமான சில காட்சிகளை அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ்ங்கிறது பகவான் கேசரி தான், அதுல மாற்றமே கிடையாது. அதுக்குள்ளார ஒரு அரசியலையும் வச்சு விஜயனுடைய அரசியலுக்கு உதவுற மாதிரி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் சாரோட இது வந்து கடைசி படம் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சமா சார்? இதை விட்டுட்டு ஒரு தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணி பண்றாங்களே சார்? இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா, விஜய் வந்து இதுதான் கடைசி படம்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த படம் சரியா போகலை அல்லது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? விஜயினுடைய தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்த விஜயினுடைய கடைசி படம் அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கிறது வரலாற்றில் இடம் பிடிச்சிடும். ஸோ அப்படி ஒரு ஆபத்து நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு நிரூபிக்கப்பட்ட கதை, அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கதையை படமாக எடுத்தா நம்ம சேஃபு, நமக்கு ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு விஜய் நினச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் விஜயினுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பு பண்ணாது. இங்கே மக்கள் வந்து இந்த மசாலா சினிமாவில் பார்த்து ஊறி போன மக்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக அந்த படத்தை ஓட வச்சிருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் என்னடா மசாலா படம் ஹிட் ஆச்சுன்னு பார்க்கும்போது அப்போ தான் இந்த பகவான் கேசரி தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். எல்லாத்துக்கும் மேலே அங்கே
பாலகிருஷ்ணாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தர லோக்கல் மசாலா படத்தில் நடிக்கிறவர். இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். அப்போ விஜய் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த படத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கமர்ஷியலா தப்பு பண்ணாது. இப்ப நமக்கு வந்து அந்த ஆபத்தும் கிடையாது. விஜயனுடைய கடைசி படம் தோல்வி அப்படிங்கிற அந்த அவப்பெயரையும் நம்ம ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த கதையை அவர் செலக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பல பேர் அவருக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவருக்கும் தோணி இருக்கும், இந்த படத்தை வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம்னா அடுத்த 3வது மாசம் தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த படத்தையும் நம்மளுடைய அரசியலுக்கும் பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு அதுக்குள்ளார சமகால அரசியல், இந்த தேர்தல் நடக்கிறது, அது இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு படத்துக்கு ஜனநாயகன்னு பேரை வச்சு இன்னைக்கு அந்த படத்தை அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. அதனால வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மசாலா படம் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து 10 ஃபைட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்களே சார்? ஆமா, நமக்கு கிடைச்ச தகவல் அதான். இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுல 80 நாள் வந்து அந்த அனல் அரசுடைய டேட் வாங்கியிருக்காங்க. எப்பயுமே அந்த கொரியோகிராஃபருடைய கால் ஷீட்டுங்கிறது அந்த ஃபைட் சீனுக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் தான் அந்த அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் அவங்க தான் அந்த காட்சிகளையே டைரக்ட் பண்ணுவாங்க. ஃபைட் எடுக்கும் போதும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கும் போதும் டைரக்டர் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரே தவிர ஃபைட் மாஸ்டர் தான் அதை டைரக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சாங் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் தான் அதை ஷூட் பண்ணுவாங்க. டைரக்டர் வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு. அப்போ 110 நாள் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட ஜனநாயகன் படத்துக்கு 80 நாள் ஸ்டன் மாஸ்டருடைய டேட் அப்படின்னா அப்போ முக்கால்வாசி இது வந்து ஒரு ஆக்ஷன் மயமான படமாக தானே இருக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். இப்போ விஜய் அவர்கள் இந்த பொதுக்குழு இந்த கூட்டங்கள்லாம் வந்து நான் கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரணும் வந்து சொல்றாரு. ஆனால் இப்போ இந்த ஜனநாயகனே பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னும் இந்த சேட்டலைட் வந்து விற்கல. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி வந்து இந்த கரியரின் உச்சம் வந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் தான் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம். அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. விஜய் சினிமாவிலிருந்து போன பிறகு வேண்டுமானால் வேற யாராவது அந்த இடத்தை நோக்கி வர முடியும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னமும் சினிமாவில் இருக்காரு, கமல்ஹாசன் இன்னமும் சினிமாவில் இருக்காரு. ஆனாலும் வசூல் ரீதியிலும் வியாபாரத்திலும் விஜய் தான் நம்பர் 1. இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இப்ப ரஜினி சூப்பர் ஸ்டாரு, அவருக்கு கீழே தான் விஜய் அப்படின்னு பல பேர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ரஜினியுடைய கடைசி படம் கூலி, அந்த படத்தின் பிசினஸை விட ஜனநாயகனுடைய பிசினஸ் தான் அதிகம். அதுதான் உண்மை. அதே நேரம் நீங்க கேட்ட கேள்வி உண்மைதான். அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் விற்கப்படலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசியல் தான் காரணம். என்னன்னா வழக்கமா விஜய் படத்தை வாங்க போட்டி போடுற ஆள் யாருன்னா சன் டிவி தான். ஏன்னா விஜய் படம் போட்டா சன் டிவில டிஆர்பி எகுரும். அப்ப சன் பாத்தீங்கன்னா விஜய் படத்தை கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பல படங்கள் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவங்க வாங்க ஆர்வம் காட்டல. என்னன்னா விஜய் வந்து இன்றைக்கு அவருக்கு எதிரி, அதாவது திமுகவுடைய எதிரி. அதை மீறி நம்ம வாங்கினோம் அப்படின்னா இப்ப ஸ்டாலின் குடும்பம் கலாநிதி மாறன் குடும்பத்தை தள்ளி வச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து இவங்களுக்கு பெரிய நஷ்டம். ஒரு பக்கம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது அப்படிங்கிறது இப்ப கலாநிதி மாறனுக்கு ஒரு பெரிய பலம். தயாநிதி மாறன் அந்த கட்சியில் எம்பியா இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அனுகூலங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க விஜய் படத்தை வாங்கி அதன் மூலம் கிடைக்கிற சில கோடிகளுக்காக இதையெல்லாம் லூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு திமுக தான் முக்கியம், விஜய் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அவரை அவங்களுடைய எதிரி லிஸ்ட்ல வச்சுட்டு அந்த படத்தை வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ மற்ற சேனல்கள்னு பாத்தீங்கன்னா ஜி டிவி, விஜய் டிவி, இந்த 2 தான் சேட்டலைட் ரைட்ஸை பணம் கொடுத்து வாங்குறவங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதை சன் டிவி கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. அப்ப இவங்க நம்ம கிட்ட தான் வந்தாகணும், அப்ப நம்ம வைக்கிறது தான் விலைங்கிற மனநிலையில இந்த 2 பேரும் இருக்காங்கன்னு சொல்லப்போனா சேட்டலைட்டுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. சன் டிவி இந்த சீன்ல வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு கம்மியான விலையை கோட் பண்றாங்க. இவங்க வந்து இல்ல நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடைசியா வந்த கோட்டு என்ன பிசினஸோ அதை விட எங்களுக்கு இவ்வளவு வேணுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அநேகமா பாத்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னால அந்த டீல் கூட முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு. சேட்டலைட்டை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய வியாபாரம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கு. அதுல மாற்றமே இல்லை. சொல்ல போனா தியேட்டருக்கெல்லாம் இவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளா 115 கோடிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. முக்கியமாக தமிழ்நாடு தியேட்டரிக்கல் 100 கோடி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வேலை தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் எந்த படமும் நெருங்க முடியாத ஒரு வேலை. அதனால ஜனநாயகன் படத்துக்கு வியாபாரம் இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லவே முடியாது. அந்த படம் எப்படி வசூல் ரீதியாக வெற்றி அடையும் என்னங்கிறத நம்ம கணிக்க முடியாது. ஆனா வியாபாரத்தில் அது ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை.
அதே மாதிரி இப்போ ஓடிடியுமே கம்மியான விலைக்கு தான் போயிருக்குன்னு வந்து சொல்றாங்களே சார். இப்போ லியோ விட வந்து ஜனநாயகன் வந்து கம்மியான விலைக்கு தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்களே சார். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் ஓடிடி நிறுவனங்கள் வந்து இந்த முன்னணி ஹீரோக்கள் படங்களுக்கு பெரிய அளவுல பணம் கொடுத்தாங்க. என்னன்னா இப்ப நம்ம கிட்ட இந்த கண்டென்ட்லாம் இருந்தாதான் சப்ஸ்கிரைபர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த படம் என்ன ரிட்டர்ன் கொடுக்கும், எப்ப கொடுக்கும், இதுல போட்ட பணத்தை நம்ம எப்ப எடுப்போம்னு எதை பத்தி யோசிக்காம நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் நம்மளுடைய இதுல இருக்கணும், பிளாட்ஃபார்ம்ல இருக்கணுங்கிறதுனால பெரிய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா லியோவெல்லாம் ஒரு பெரிய லியோடைய விலையெல்லாம் இது வரைக்கும் எந்த படமும் விற்கவே இல்லை. ஆனா லியோவை விட பாத்தீங்கன்னா கோட் கம்மி தான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க ஓடிடி நிறுவனங்கள்ல, இந்த மாதிரி தெரியாதனமா நம்ம காசை அள்ளி கொடுத்துட்டோம், இவங்க அந்த காசை வாங்கிட்டு குப்பைகளை நம்ம தலையில கட்டிட்டாங்கன்னு இப்ப அவங்க உஷாராயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு சீலிங் மாதிரியே நிர்ணயம் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன், அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 கோடி அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை ஒரு வருஷத்துக்கான படமே நீங்கள் இவ்வளோ ரூபாக்குள்ள வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் காசை அள்ளி கொடுக்க முடியாது. அது அல்லாமல் இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, விஜய், ரஜினி போன்ற நடிகர்கள் அவங்க தான் ஓடிடி நிறுவனங்களுடைய பார்வையில் வந்து டாப் ஸ்டார். அவர்களுடைய படங்களே அதிகபட்சம் 110 கோடிக்கு மேலே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது லியோவுடைய பிசினஸ் வந்து கண்டிப்பா வந்து ஜனநாயகனுக்கு இருக்காது, ஓடிடி அடிப்படையில் சொல்றேன். அதனால என்ன இருக்குன்னா, அதை வச்சு இந்த படம் வந்து விலை கம்மி, இந்த படத்தினுடைய தரம் கம்மி அப்படின்லாம் நம்ம முடிவுக்கு வர வேண்டியது இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவா அஜித் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுறது நம்மளால பார்க்க முடியுது சார். இது வந்து ஒரு வகையில் வந்து நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் அஜித் அந்த மார்க்கெட் வந்து குறைஞ்சிட்டு வருது, அதனால தான் லைம் லைட் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு ஒரு தகவல் வருதே சார். உண்மைதான். ஏன்னா இத்தனை நாள் வந்து மீடியாவே வேணான்னு விலகி போனவர் தானே அஜித். இன்னைக்கு எதுக்கு அவர் வந்து கார் ரேஸ் அப்படிங்கிற இதை காரணமா வச்சுட்டு ஏன் மீடியா மூலமாக மக்கள் கிட்ட வரணும்? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவருக்கு வந்து இங்க வியாபாரம் இல்லை. சொல்ல போனா அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு இங்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. இதை விட ஒரு சறுக்கல் வந்து வேற எதுவுமே இருக்க முடியாது. பாருங்க, குட் பேட் அக்லின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் படம் அப்படி இப்படின்னு அந்த இணைய கூடிகளால இவங்களே பில்டப்லாம் பண்ணாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனத்துக்கே கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய் நஷ்டம். அதனாலதான் அஜித்தினுடைய அடுத்த படம் அவங்களுக்கும் போகுது. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க கேட்ட 185 கோடியை தரமாட்டோம், எங்க நஷ்டம் 65 கோடியை கழிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் தருவோம்னு சொன்னதுனால தெரிச்சு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்ட போனாங்க, சத்யஜோதி கிட்ட போனாங்க, என்னென்னமோ பட நிறுவனத்துக்கெல்லாம் போயிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு நெருக்கமான ஒரு விநியோகஸ்தரை வச்சு அந்த படத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அஜித்தினுடைய கரியர் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துருச்சு. அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா விஜய் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் இவருக்கு கிடையாது. எல்லாத்துக்கு மேலே விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் நார்த் இந்தியாவிலையும் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தாண்டுனா அவருக்கு வந்து வியாபாரமும் இல்லை, ரசிகர்கள் இல்லை. இதுதான் உண்மை. அதே நேரம் இவ்வளவு நாள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, விஜய்க்கு தன்னை ஒரு போட்டியாளரா வச்சுக்கிட்டு அவர் சம்பளத்தை ஏற்றும் முதல்ல இவரும் ஏத்தி 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 இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இப்போ விஜய் சினிமாவை விட்டு நகர்ந்துட்டா நீங்க இந்த விஷயத்தை இவர் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா சினிமாவிலையும் வந்து அவர் கேட்கிற காசை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. கார் ரேஸ்லையும் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பான்சர்ஸ் வரல. அதனால தான் இன்னைக்கு பல்வேறு ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து அதற்கான ஒரு வேலையை பார்க்குறாரு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நம் பேட்டியின் மூலமாக அந்த ரசிகர்களை சந்திக்கணுங்கிறது அஜித்தினுடைய நோக்கம் இல்லை. இந்த பேட்டிகளின் மூலமாக ஸ்பான்சர்களுக்கு வலை விரிக்கிறார். அதுதான் உண்மை. இப்போ அஜித் கிட்ட நிறைய காசு இருக்கு சார், அவர் நினைச்சிருந்தா அவரே ஸ்பான்சர் பண்ணிருக்கலாம், இப்போ நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம், ஏன் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாரு? அஜித்தை பொறுத்த வரைக்கும் வந்து பட தயாரிப்புல அவர் ஈடுபட மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, பட தயாரிப்பு எவ்வளவு கஷ்டங்கிறது அவருக்கு மற்ற ஹீரோக்களை விட அதிகமாக தெரியும். எப்படின்னா, இவர் நிக்காட் சக்கரவர்த்திக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அப்போ நிக்காட் சக்கரவர்த்தி இந்த ப்ரொடக்ஷனில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், அந்த படம் எடுக்கிறது எவ்வளவு சிக்கலானது அப்படிங்கிறதெல்லாம் இவர் நேரில் பார்த்தவர். அதனால கண்டிப்பாக அந்த முயற்சியை வந்து பண்ணவே மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, சில வருடங்களுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் தான் சொல்கிறேன், என்னன்னா அவருடைய நண்பர்கள் பேச்சை கேட்டுட்டு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்கினாரு. அதுவும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரவே மாட்டார். நாட் ஓன்லி அஜித், ஹீரோக்கள் எல்லாருக்குமே தெரியும் படம் எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். படம் எடுப்பதற்காக அந்த போடுகிற காசை திரும்ப நமக்கு வரும்பது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன் வே டிராஃபிக் தான். உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி போட்டுக்குவாங்களே தவிர அவங்க கிட்ட இருந்து பணம்
வெளியில வராது. அஜித் இதுக்கு விதிவிலக்குல, அதனால அவர் வந்து படம் எடுக்க மாட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேஸ் அப்படிங்கிறது கூட அஜித்குமார் கார் ரேஸிங்கிறது அவருடைய கம்பெனி தான். அதுக்கான பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவர் பண்ணிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸ்பான்சர்ஷிப் மூலமாக இவ்வளவு வரும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் நினைச்ச மாதிரி ஸ்பான்சர்ஸ் வரல. அதுதான் காரணம். இப்போ நீங்கள் சக்கரவர்த்தி குறித்து பேசும்போது சொல்லியிருப்பீங்க அஜித்துக்காக நிறைய கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இறப்புக்கே அஜித் வந்து வரல அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த செய்தி இருந்துட்டு தானே சார் இருக்கு. அது உண்மைதான். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. நிக்காட்ஸுடைய பல படங்கள்ல அஜித் நடிச்சாரு. அஜித்தை வந்து பல தயாரிப்பாளர்கள் அப்ரோச் பண்ண காலகட்டத்திலையும் நிக்காட் சக்கரவர்த்திக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு. இன்னும் சொல்ல போனா அஜித் நார்மலா எங்க இருப்பாரு அப்படின்னா நிக்காட்ஸ் ஆபீஸ்லயே தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அங்க வேலையும் இருக்காது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா டெய்லி அங்க வந்து அவரோட இருப்பார். இதுதான் இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. பட் அதே நேரம் நம்ம எத்தனை வருட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நொடியில வந்து அந்த நட்பு முறிவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிக்காட் சக்கரவர்த்திக்கு இவருக்குமான அந்த ஆழமான அழுத்தமான நட்பு ஏதோ ஒரு இன்சிடென்ட் காரணமா அது வந்து மிஸ்ஃபயர் ஆகி அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. என்ன காரணங்கிறது நமக்கு தெரியாது. அது குறித்து பல்வேறு கதைகள், கற்பனை கதைகள்லாம் அங்கே வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கவும் முடியாது. அதே நேரம் பாருங்க, இப்போ இவர் நிக்காட் சக்கரவர்த்தி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த தகவலை நம்ம வலைப்பேச்சிலேயே சொல்றோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது அஜித்துடைய நாலேஜுக்கு போய் அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம சொன்னோம். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அஜித் ஹெல்ப் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கும் இவர் போகலை. அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அளவுக்கு அவர் மேல வந்து அவர் கோபமாகவோ வெறுப்பாகவோ இருந்ததற்கு ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கு. அது சரியா தப்பாங்கிறது அஜித்துக்கு தான் தெரியும். புரியுது சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.